இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வேர்க்கடலையை வச்சு ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் வேர்க்கடலையை வறுத்து தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாடியில் அப்படியே சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது ஹெல்த்தான ரெசிபிங்கிறதுனால இதில் பேரிச்சம்பழத்தை நான் சேர்க்குறேன். நீங்கள் ஹனி சேர்க்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை சேர்க்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ இதில் கெட்டியான பால் ஊற்றி ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு வரேன். சரியாக அரையில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பின்னட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் பிரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களேங்கிறதுக்காக நான் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு பிரெட்டை சப்பாத்தி கட்டையில் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து அதை அப்படியே முட்டையில் நல்லா டிக் பண்ணி பிரெட் கிராம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறேன். பின்னட் பட்டர் வீட்டில் எப்பவுமே இருக்கணுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. இந்த பின்னட் பட்டரை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தோசையிலையோ இல்லை பிரெட்டிலேயோ வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தானது. இப்போ பாருங்கள், பிரெட்டை நாளையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்த பிரெட்டில் பின்னட் பட்டரை தடவி இது ரெண்டையும் அப்படியே மூடிட்டே பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.